இல்ல இல்ல அது வந்து என்னன்னா மிகப்பெரிய குளறுபடி நீட்ல. இந்த நீட்டே தேவையில்லைன்றதான் எங்களுடைய எண்ணமும் கூட. நீட்டே தேவையில்லை, இந்த நீட்டே மிகப்பெரிய குளறுபடி. இது வந்து மக்களுக்கு தேவையில்லாத அலக்கழிப்பு. இதோட வந்து ஒரு தேர்வை வந்து ஒன்றிய அரசு ஒழுங்கா கூட நடத்த முடியாத அளவுக்கு ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியல. லட்சக்கணக்கான மாணவர்கள், 20 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுறாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் சரியா கொடுக்க முடியல. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான், பெரிய அளவுலாம் இல்லை. இதை விட பெரிய தேர்வுகள்லாம் இந்தியா முழுவதும் நடக்குது. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான். என்னன்னா இவர்களால இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு தேர்வுல கூட மெச்சூரிட்டி இல்லை. வர்ற மாணவர்களை தான் நீங்க வளையல கழட்டு, தோட கழட்டு, துப்பட்டாவை கழட்டுங்கிறீங்க. நீங்க போய் கொஸ்டின் பேப்பரை கூட ஒழுங்கா போய் சேர்க்க முடியல. இதை அதை செய்ய முடியாம நீங்க வர்ற மாணவர்களையும் ஃப்ரிஸ்கிங் பண்றீங்க, கையில இது பண்றீங்க, ஒரு சின்ன கம்மல் கூட போட விட மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு தூரம் பண்ற நீங்க கொஸ்டின் பேப்பர் கூட கொண்டு போய் சேர்க்க முடியல. அதை கூட கண்டிப்பா இது பண்ண முடியல. மற்ற மாநிலங்கள், அதாவது தென் மாநிலங்கள்லாம் நல்லா இருக்கு. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாநிலங்கள்லயும் அவங்க இருக்கிற மாநிலங்கள்ல மட்டும் தான் இந்த தவறு நடக்குது. இப்போ கடந்த 2-3 வருஷங்களாவே இந்த தவறு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த தேர்வு எதுக்கு வச்சாங்க? நல்ல மாணவர்கள், தகுதியான மாணவர்கள் உள்ள வரணும். அதுக்கான இதுவே பர்பஸே சால்வ் ஆகல. ஆயிரக்கணக்கான பேர் சும்மா வந்து இந்த மாதிரியான தவறான முறையில் உள்ள வந்துட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வேற வழியே இல்லாம கடைசி நேரத்துல அப்ரூவ் பண்ணி இதை இனிமேல் தடுக்க முடியாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் விட்டாங்க. திரும்ப அடுத்ததாவது திருத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் அதை விட கொடுமை. இப்ப 2வது தடவை எழுதுறாங்க. இப்ப போன வாரம் ஒரு மாணவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு யாரு பொறுப்பாரு? இதுக்கு மோடி தான் பொறுப்பானோம். இந்த தவறுக்கு கண்டிப்பா மோடி தான் பொறுப்பா இருக்கணும். இனிமேலாவது ஒரு தவறை உணர்ந்து இந்த நீட்டு தேர்வை முழுமையாக ரத்து செய்து விட்டு முன்னாடி எப்படி ப்ராசஸ் வச்சு அதே மாதிரி போலாம். மாணவர்களுக்கு 2 சுமை. இந்த புக்கையும் படிக்கணும், அந்த புக்கையும் படிக்கணும். ஒண்ணு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனியார் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு, தனியார்கள் வந்து இன்னைக்கு நிறைய டியூஷன் சென்டர் திறக்கிறதுக்கும் இந்த நீட்டு டியூஷன் சென்டர் திறக்கிறதுக்கு தான் வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க தவிர்த்து வேற எந்த வகையிலும் இது இல்லை. ஒவ்வொரு பெற்றோருக்கும் மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு ஒரு 2-3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவுகளை இந்த 11ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீட் கோச்சிங் சென்டருக்கு ஒரு 2-3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு 700-800 கோடியாவது தனியாருக்கு, யாருக்காவது டியூஷன் சென்டருக்கு இந்த நீட்டு தேர்வு பயிற்சி மையங்களுக்கு போற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க தவிர வேற எந்த யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. மேகதாது விவகாரத்துல கடந்த 40 வருடங்களா வந்து இந்த அரசியல் கட்சி, நம்ம கர்நாடக அரசியல் கட்சி வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாவா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி இல்ல, இதை வந்து கண்டிப்பா கர்நாடகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இதை பொலிட்டிக்கலா மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. கர்நாடகாவில் இருக்க எல்லா கட்சியும், எந்த கட்சி வந்தாலும் நம்ம இதை வந்து நம்ம லீகலான ஸ்டாண்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்நாடகாவில் யாரு வந்தாலும் அவங்க பொலிட்டிக்கலா இதை யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் 30-40 வருஷமா நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். எந்த அரசு வந்தாலும் அவங்களோட எலெக்ஷன் டைம்லயோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம அதை அனுமதிக்க போவதில்லை. நாங்க வந்து இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளும் நேற்று வந்து போட்ட தீர்மானத்திற்கு, நம்மளோட இதுல முதல்ல கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதே ஸ்டாண்ட் தான் நம்மளும் இருப்போம். நம்ம சட்டப்பூர்வமா எப்படி நம்மளுடைய உரிமை நிலைநாட்ட முடியுமோ அதான் நம்ம. முதல்வன் திட்டத்தை வந்து சிக்கல் விட்டாங்க, எங்களோட ஸ்கீமை தான் இது பண்றாங்கன்னு சிஎம் ஸ்டாலின் சொல்றாரு. இல்ல, யாரும் எதையும் ஸ்டிக்கர்லாம் ஓட்டலைங்க. அந்த திட்டத்தோட பெயர் புரியுற முறையா இருக்கணும். நீங்க அது ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடுன்னு பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்க நான் முதல்வர்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஏதோ சிஎம் அடுத்து வந்து முதல்வர் ஆக்குறதுக்கு ஏதோ நடக்குது போல நினைச்சுக்கிறாங்க. அதுதான் அவங்க வீட்டுல வாரிசு அடிப்படையில் நடக்குது. அப்புறதுக்கு இப்படி ஒரு பேரு. அது ஸ்கில் டெவலப்மெண்ட். அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திருக்கோம். அதனால ஒன்றும் பெருசாலாம் திட்டம் தொடருது. பேர் மட்டும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. யாருக்காவது நான் முதல்வர்னு திட்டம் என்னன்னு கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. திறன் மேம்பாடு தான் அங்க அதோடைய அந்த டிபார்ட்மெண்டோட வேலை. திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திருக்கோம். அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய பெரிய சேஞ்சஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.